ஏண்டா டேய், நாங்க ஏதோ கண்டென்ட் எதிர்பார்த்தா நீங்க ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களடா. இந்த கண்டென்ட்ல எங்க லிஸ்ட்ல இல்லடா, சுத்தமா லிஸ்ட்ல இல்ல. அது முக்கியமா ஆர்னோ ப்ரோ, நீ போய் கண்டென்ட் கொடுப்பேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ள இந்த 8 பழைய போட்டியாளர்கள் போறீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே நான் என்ன கண்டென்ட் எழுதுனேன்னு தெரியுமா? ரைட்டு, அப்போ வீட்டுக்குள்ள சௌந்தர்யாக்கு அடி செம்மையா இருக்குது. சௌந்தர்யா போட்டு பிரிக்க போறாங்க, சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண போறாங்க, சௌந்தர்யா வந்து அப்படியே கார்னர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டென்ட் எழுதி வச்சா, சௌந்தர்யா மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் ஜாக்லின், முத்துக்குமார் எல்லாரையுமே இந்த கண்டென்ட் எடுத்து வச்சிருந்தேன். கண்டிப்பா இவங்க 3 பேரை அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 3 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள ஓரளவு கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கி மக்கள் மத்தியில கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறது இந்த 3 பேர் மட்டும்தான். அப்ப கண்டிப்பா இவங்க எல்லாம் போய் இந்த 3 பேரை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா அங்க அப்படி எதுவுமே நடக்கல. வீட்டுக்குள்ள போன ஒரு சில பேர்லாம் ஐயோ பயங்கரமா வெளியே உட்கார்ந்து பேசினாங்க. போன உடனே நீங்க தான் இந்த கேமோட தூண்கள், நீங்க தான் இந்த சீசனை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க, வேற லெவல் பிளேயர்ஸ் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க போல. சரி ஓகே, என்ன ப்ரோ கண்டென்ட் கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு கண்டென்ட். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போற அந்த 8 போட்டியாளர்களுமே எனக்கு தெரிஞ்சு யாரை ட்ரிகர் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. ஆனா விஜய் விஷால இந்த பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. கண்டிப்பா விஜய் விஷால அந்த பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதுக்கான சம்பவங்கள் கண்டிப்பா வீட்டுக்குள்ள நடக்கும், வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட் நீங்க ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்க. நம்ம ஆர்னோ ப்ரோ வந்து வீட்டுக்குள்ள போய் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல. அதுக்கான சின்ன துருப்பு சீட்டை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஓகேவா? ஆர்னோ ப்ரோ வீட்டுக்குள்ள போயிருக்காப்ல. ஆக்சுவலா என்ன ஆர்டர் அப்படிங்கிற சொல்றேன். காலைல வீட்டுக்குள்ள 3 பேர் போறாங்களாம். வர்ஷ்னி, சாச்சனா, சுனிதா, இந்த 3 பேர் தான் ஆக்சுவலா காலைல உள்ள போறாங்க போல. மீதி 5 பேரும் ஆக்சுவலா மத்தியானத்துக்கு அப்புறம் தான் உள்ள போவாங்க போல. அந்த 5 பேர் யாருன்னா நம்ம ரியா, அவங்க பேரான சிவா அவர்கள், ஃபேட்மேன், ஆர்னோ ப்ரோ, கடைசியா நம்ம தர்ஷா குப்தா. இந்த 5 பேர் ஆக்சுவலா ஈவினிங் அப்புறம் தான் உள்ள போறாங்க போல. மேபி லஞ்ச் டைமுக்கு அப்புறம் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த 5 பேர் கொஞ்சம் லேட்டா தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போற 3 பேர் பெருசா வீட்டுக்குள்ள எதுவும் கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு நியூஸ் இல்ல, ஓகேவா? அது நீங்க நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் நான் ஃபர்ஸ்ட் போன அந்த 3 பேர் வந்து நார்மலா எல்லார்ட்டையும் பேசிட்டு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போறாங்களா அந்த 5 பேர். அந்த 5 பேர்ல ஆர்னோ ப்ரோ ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்லையா. என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள போயிட்டு விஜய் விஷால பார்த்து, என்னப்பா விஜய் விஷாலு, ஏதோ 2 பொண்ணுங்க கூட பயங்கரமா சுத்திட்டு இருந்த போல, 2 பொண்ணுங்க கூட பயங்கரமா சுத்தி அந்த 2 பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்படித்தானே சொல்லிட்டு ஏதோ நக்கலா கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் விஷால் அங்க இருந்து என்ன பதில் கொடுத்திருக்கான் தெரியுமா? ஆமா, 2 பேரையும் நான் பத்திரிகை அடிக்கிறதுக்கு வெளியே அனுப்பியிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி பயங்கரமா கேட்டு போட்டாராம். அப்ப இருக்குல்ல நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. இவருனா நீ 2 பொண்ணு கூட சுத்தினியப்பா, சாலியா சுத்தின, சுத்தி அந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. இவர் ஆப்போசிட்ல இருந்து டக்குன்னு என்ன சொல்லியிருக்காப்ல? ஆமா, 2 பொண்ணு கூட சுத்தின, 2 பேரையும் வெளியே பத்திரிகை அடிக்க அனுப்பியிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டிருக்காப்லையா. மொத்தத்துல இதை வச்சு வீட்டுக்குள்ள பயங்கரமான பஞ்சாயத்துகள் வரும்போது, சரி இதுல என்ன ப்ரோ விஜய் விஷால் பணப்பெட்டி எடுப்பா, எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இதுல ஏன் அவன் லோ ஆக போறான்னா, ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள நிறைய பேர் ஆக்சுவலா அவனுக்கான அந்த தப்பை சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ள நீ வந்து முக்கியமா தர்ஷிகிட்ட பழகுனது சரியில்லை, சௌந்தர்யா பத்தி பேசினது சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ஆல்ரெடி விஜய் விஷால கொஞ்சம் டவுன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு டைம்ல கொஞ்சம் அதான் விஷ்ணு அவர்கள் வந்துட்டு போனாங்கல்ல, விஷ்ணு அவர்கள் கொஞ்சம் நீ பண்ணலாம் பெருசா தப்புன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு தப்பு இருக்குது, அது கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பூஸ்னாப்ல சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அந்த பூஸ்னாப்ல சொல்லிட்டு போன அப்புறமே இப்போ என்ன பண்ணிருப்பான், சௌந்தர்யா கூட்டி இன்னொரு தடவை சாரிலாம் கேட்டு அந்த இடத்த கொஞ்சம் முடிச்சு விட்டுருப்பான்ல, அந்த பிரச்சனை கொஞ்சம் முடிச்சு விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பத்தி பெருசா யோசிக்காம அவன் பாட்டு கடந்து வந்து அப்புறம் அன்சிதா கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்திருப்பான். அன்சிதா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க, வெளியே எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு எக்ஸை கொஞ்சம் முடிச்சு விட வேண்டியிருக்கு அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் வச்சு கொஞ்சம் லோவா தான் இருந்தான். ஏன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தயாராயிட்டான். அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சாமா அந்த வாரத்தை சண்டே நைட்டு நினைக்கிறேன், சண்டே நைட்டு வந்து ஆக்சுவலா வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பணப்பெட்டி எவ்வளவு வச்சா எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லி சும்மா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது அந்த டிடிஎஃப் வாரத்துல முதல் நாள் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஆனா விஜய் விஷால் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ஒரு 10 லட்சம் தொட்டாலும் எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு காசு முக்கியம் இல்ல, அவனுக்கு இந்த வீட்டை விட்டு எப்படியே வீட்டாய் வெளியே போகணும், ஓகேவா? அந்த வகையில சேனல் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அவனை பணப்பெட்டி எடுக்க வைக்க போறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்க ஆர்னோ வந்து டைரக்டா போய் நம்ம விஜய் விஷால் அட்டாக் பண்றாப்ல. என்னப்பா 2 பேரை வச்சு சுத்திட்டு இருந்தா, என்னப்பா ஆளை காணும், வெளியே அனுப்பிட்டே மாதிரி ஒரு மாதிரி நக்கலை பேசுறாப்ல. இப்படி நக்கலை பேசாம என்னதான் ஆப்போசிட்ல கவுண்டர் கொடுத்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் ரிட்டர்ன் வந்திருக்கும். அப்போ வெளியே ரொம்ப தப்பா போயிருக்கும் போல, நான் 2 பொண்ணுங்களை யூஸ் பண்ண மாதிரி போயிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா பணப்பெட்டிக்கு தான் ஏன் பண்ணுவான். ஏன்னா பணப்பெட்டியுமே இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரிகரா தான் வச்சிருக்காங்க போல. எப்படின்னா ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இருக்கும், அமௌண்ட் வைப்பாங்க, அந்த அமௌண்ட் தான் இருக்கும், உடனே எடுக்கிறதா இருந்தா எடுங்க, இல்லைன்னா பணப்பெட்டியை மொத்தமா தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ப்ராப்பர் நமக்கு தெரியல. அது மேபி இன்னைக்கு பணப்பெட்டி, இன்னைக்கும் ஆக்சுவலா பணப்பெட்டி வச்சப்ப எந்த ஒரு நியூஸும் வரல ப்ரோ. மேபி நாளைக்கு தான் பணப்பெட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பணப்பெட்டி வச்சாதான் நமக்கு தெரியும் அந்த பணப்பெட்டி ஆக்சுவலா இவங்க எப்படி கொண்டு போறாங்க, என்ன மாதிரி கொண்டு போறாங்க. மொத்தத்தில்
வீட்டுக்குள்ள போன ஆர்னோ வந்து நம்ம விஜய் விஷால முடிச்சு விட்டாப்ல. ஆனா இன்னொரு சீன் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆர்னோ பெருசா சீன் போட்டிருப்பாரான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. அவர் சீன் போட ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆப்போசிட்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து முடிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்லேயே கடைசியில் ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வர, மேக்கப் போட வரியா, மேக்கப் பொருளை மிஸ் பண்ணிட்டியா, வீட்டில் பெரிய ஆள் இருந்தா கூட்டுவா, உனக்கு தான் பேசவே தெரியாத மாதிரி நிறைய பட்டங்களை கொடுத்துருப்பாங்க. அப்படி நிறைய பட்டங்களை கொடுக்கும்போது அருண் மட்டும் என்ன பண்ணிருப்பாப்லன்னா, வீட்டில் பெரிய ஆள் இருந்தா கூட்டுவா போ, அடுத்தெல்லாம் உள்ள வரதா இருந்தா பெரிய ஆளை கூட்டுவா சரியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசியிருப்பாப்ல. ஆர்னோ பத்தி ஒரு மாதிரி நக்கலா பேசியிருப்பாப்ல. அது நக்கலா பேசுனது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி காண்டிலே இருந்திருப்பாப்ல. இப்படி ஒரு மாதிரி காண்டிலே இருந்து இவன்லாம் ஒரு ஆளா இங்க பேச தைரியம் அங்க போய் பேசிட்டு இருக்கான், நம்ம கூட சுத்திட்டு நம்மளை பார்த்து ஜால்ரான்னு சொல்றான், அவன்லாம் உள்ள வரட்டு வச்சு செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேத்துக்கான எபிசோட்ல பயங்கரமா நேத்துக்கான எபிசோட்ல பயங்கரமா பேசியிருக்காப்ல. ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்து ஆர்னோ சும்மா ஏதோ ஒன்று பேசினாலும் இவனை எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று முத்துக்குமாரனமே சொல்லிட்டான், அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, கண்டுக்காதீங்க விடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள நம்மக்கிட்ட அவனுக்கு சில பல குறைபாடுகள் இருந்திருக்குன்னா இந்த வீட்டை விட்டு எவிட்டாய் போகும்போதே நம்ம கிட்ட கேட்டு போயிருக்கணும். வீட்டுக்குள்ள நேராக கேட்ட வேண்டியது, ஏன்பா இப்படி பண்ண, ஏன்பா என்ன நாமினேட் பண்ண, ஏன்பா இதை சொன்னு சொல்லி கேட்டிருந்தா அது தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஒரு மாதிரி பேசிட்டு நல்ல மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு கடந்து போயிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு ஜால்ராஸ் அப்படின்னா அது என்னது, அப்போ வரட்டும் வீட்டுக்குள்ள வரட்டும் வச்சு செய்கிறேன் அப்படின்னு மாதிரி நேற்று நைட்லேருந்து கொஞ்சம் கோவத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால்கிட்ட மோதும் போது அந்த இடத்துல மட்டும் அருண் இருந்திருந்தா அருண் வச்சு செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணும். அருண் ஏன்னா நேற்று நைட்டு ரெட் சிப்பை மாட்டிட்டான், சிட்டிக்கிறடா இது புது சிப்பா அப்படின்னு மாதிரி நேற்று நைட்டு ஒரு மாதிரி ரெட் சிப்பை மாட்டிட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த ஃபேக்டரி டாஸ்க்ல இருப்பாப்ல அந்த மோடுக்கு போயிட்டாப்ல. ஆர்னோவை பார்த்தா மட்டும் அந்த ஃபேக்டரி டாஸ்க் மோடுக்கு போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாரு எனக்கு தோணுது. மொத்தத்தில் ஆர்னோ வச்சு செய்ய போறாங்களா இல்ல ஆர்னோ இவன்ல வச்சு செய்யறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த மனுஷன் பாவம், அவர் எவிட்டா என்னைக்கு வெளியே வந்தாரோ வந்ததுலேருந்தே ஒயில் கார்டு போட்டுக்கிட்டே இருந்தார். கம்பா கொடுப்பேன்டா வந்தா நாங்களும் அடிச்சு விட்டு போயிருவேன்டான மாதிரி பயங்கரமா போட்டுட்டு இருந்தாப்புல. கிடைக்கவே இல்லை, கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விட்டுட்டாப்புல. இப்போ சடனா பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள கூட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா நேத்தெல்லாம் ஸ்டோரி பறந்துச்சு. ஃபயர் ஆன் த ஹோல் அப்படின்ற மாதிரி இடத்துலாம போட்டு வச்சிருக்காப்புல. ஒரு விரலாட்டுற மாதிரி ஃபயர் ஆன் த ஹோல் அப்படின்ற மாதிரி இடத்த போட்டு வச்சிருக்காப்புல. மொத்தத்தில் அவர் ஒரு மாதிரி ஃபயர் மோடில் போய் ஏதாவது சீன் போட ட்ரை பண்ணியிருக்காப்புல. அந்த சீன் சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஆப்போசிட்லேருந்து இவனெல்லாம் சேர்ந்து அடியடின்னு அடித்து அந்த சீனை புதைச்சிட்டான்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த சண்டே நாங்கள் எதிர்பார்க்கலைப்பா, இந்த சண்டே நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்த சண்டையோ வேறு. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண சொல்லுங்கள். அதான் சொன்னேன்ல, வீட்டுக்குள்ளே போகிறவங்க சேனல் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தான் அனுப்புவாங்க, இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் பிஆர் டீம் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து இதுவரை பேச முடியாது. சௌந்தர்யாவே ஒத்துக்கிட்டாங்க என்ன நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டீம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஒத்துக்காமல் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆக்டிங் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு யாருமே போயிட்டு சௌந்தர்யா பயங்கரமாக பிஆர் டீம் வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. சௌந்தர்யாவே செப்புன்னு அடிச்சு விட்ருவா, சொல்லி முடிச்சு விட்ருவா. ஏய் நானே ஒத்துக்கிட்டேன் போமா, சும்மா வந்துட்டு பிஆர் டீம் போ, அங்கிட்டு போ, சைடில் போய் உட்கார அப்படின்னு மாதிரி போட்டு சௌந்தர்யா பொழந்து விட்டுருவாங்க. மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைக்கு சௌந்தர்யாக்கான கண்டென்ட் பெருசாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு ஆர்னோ கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாப்புல. நிறைய பேர் ரொம்ப காமா ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏதோ கார்டோட உள்ளே போகிற மாதிரி சொல்கிறாங்க. அது பழைய சீசனில் பார்த்துருப்போமே, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்தால் ஒரு கார்டோட வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோக்குள்ள உண்மையாக இருக்கும், எவ்வளோக்குள்ள என்ன கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம லைவில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க சாச்சனா கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ தான் நிறைய சான்ஸ்லாம் கிடச்சிருக்கு போல. அந்த பொண்ணுக்கான ஸ்டோரியில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தனக்கான பேரை கெடுத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு தனக்கான பேரை கெடுத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்ம எதை எதிர்பார்த்தோம், அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருக்காராம், ஆனால் இங்கே ஏதோ கண்டென்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.